சென்னையின் பிராட்வே சந்தை எப்போதும் கூட்ட நெரிசலில் மூழ்கியிருக்கும் ஒரு இடம். காலையின் முதல் கதிர்கள் ஊடுருவி வரும்போதே அங்கு வாழ்க்கை மலரத் தொடங்கிவிடும். காய்கறி வியாபாரிகளின் குரல்கள், பூ விற்பவர்களின் பாடல்கள், பால்காரனின் சைக்கிள் மணி. இவற்றுக்கு மத்தியில் ஒரு சிறிய தள்ளுவண்டி கடையிலிருந்து எழும் மனம் யாரையும் கவர்ந்திழுக்கும். அண்ணாச்சியின் கைருசி மைனஸ், அதுதான் அந்த கடையின் பெயர். ஹாஜி முஹம்மது இப்ராஹிம், எல்லோருக்கும் பிரியமான இப்ராஹிம் அண்ணாச்சி உதட்டில் ஒரு புன்னகையும் மனதில் இறைநாமமும் உச்சரித்தபடி சூடான சுண்டலும் வடைக்கறியும் பஜ்ஜியும் தயாரித்துக் கொண்டிருந்தார். அண்ணாச்சிக்கு ஏறக்குறைய 70 வயது இருக்கலாம். அவரது கைகளில் ஒரு பழைய காயத்தின் தழும்பு இருந்தது. அது அவரது வாழ்க்கை அனுபவங்களின் மௌன அடையாளமாக இருந்தது. தனது கடந்த காலத்தை பற்றி அவர் யாரிடமும் பேசுவதில்லை. அதை பற்றி பேசுவதற்கு தயங்குவது போல் தோன்றியது. எப்போதும் அதிகாலையில் வழக்கமான தொழுகையை முடித்த பிறகு அவர் கடையை திறப்பார். ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக பலகாரங்கள் கொடுப்பார். இறைவா, ஆசி வழங்கு என்று மனதில் உச்சரிப்பார். அவரது கடையின் முன்பு எப்போதும் மக்களின் நீண்ட வரிசை இருக்கும். அன்று காலையும் வழக்கம் போல் அண்ணாச்சி தனது வேலையில் மூழ்கியிருந்தார். அப்போதுதான் ஒரு வெள்ளை அரசு ஜீப் சந்தைக்குள் நுழைந்தது. புதிதாக பொறுப்பேற்ற கார்ப்பரேஷன் உதவி ஆணையர் லட்சுமி தேவி அதில் இருந்தார். ஏறக்குறைய 25 வயது மட்டுமே. அவரது சீருடையின் பளபளப்பும் காலணிகளின் ஒலியும் அவரது கண்டிப்பான இயல்பை பறைசாற்றின. சட்டத்தை அப்படியே பின்பற்றுவதில் அவர் எந்த சமரசத்திற்கும் தயாராக இல்லை. ஜீப் நின்றவுடன் லட்சுமி தேவி ஓட்டுநரிடம் கட்டளையிட்டார். இந்த சட்டவிரோத கடைகளை உடனடியாக அகற்றுங்கள். நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஓட்டுநர், மேடம், இவர்களுக்கு எல்லாம் உரிமம் உள்ளது. குறிப்பாக இப்ராஹிம் அண்ணாச்சிக்கு ஆணையர் அங்கீகரித்த உரிமம் உள்ளது என்று மெதுவான குரலில் கூறினார். லக்ஷ்மி தேவியின் புருவம் சுருங்கியது. சட்டம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியானது. உரிமம் இருந்தாலும் அதை நான் பரிசோதிப்பேன் என்று அவர் கூறினார். அடுத்த நொடி அவர் ஜீப்பிலிருந்து இறங்கி நேராக அண்ணாச்சியின் கடையை நோக்கி நடந்தார். சந்தையில் உள்ள அனைவரின் பார்வையும் அவர் மீது திரும்பியது. அண்ணாச்சி அடுத்த வடையை எண்ணெயில் இடும்போது ஒரு கடுமையான குரல் கேட்டது. இந்த கடையை உடனே அகற்று. நீங்கள் தடை செய்யப்பட்ட இடத்தில் வியாபாரம் செய்கிறீர்கள். அண்ணாச்சி வழக்கம் போல் அமைதியாக புன்னகைத்தார். அம்மா, என் கையில் சந்தை ஆணையரின் உரிமம் உள்ளது. இது ஒரிஜினல் கையெழுத்திடப்பட்டது என்று கூறி பாக்கெட்டிலிருந்து மடித்து வைத்திருந்த உரிமத்தை எடுத்து நீட்டினார். லக்ஷ்மி தேவி அந்த காகிதத்தை வாங்கி ஒரு நொடி பார்த்தார். பின்னர் அடுத்த நொடியில் அதை இரண்டாக கிழித்து தரையில் வீசினார். நான் தான் இந்த பகுதியின் பொறுப்பாளர். இந்த காகிதத்திற்கு இனி எந்த மதிப்பும் இல்லை என்று கூறினார். பின்னர் ஒரு வார்த்தையும் பேசாமல் கையில் இருந்த குச்சியால் கடையின் சக்கரத்தில் வேகமாக அடித்தார். அடுத்த நொடி காலணியால் கவுண்டரை தட்டி மறித்தார். எண்ணெய் நிரம்பியிருந்த கடாய் கவிழ்ந்து சூடான எண்ணெய் கீழே ஒழுகியது. சில வடைகளும் பஜ்ஜிகளும் தரையில் சிதறி விழுந்தன. ஒரு கணம் சந்தையில் மூச்சு நின்றது போல் தோன்றியது. அருகில் நின்றிருந்த ஷபீக் ஆரா பீவி கதறினார். ஐயோ அம்மா, நீ என்ன செய்கிறாய்? ஆனால் அவரது குரல் அந்த மௌனத்தில் கரைந்து போனது. எப்போதும் அண்ணாச்சியின் கடையில் உணவு உண்டிருந்த மக்கள் பார்வையாளர்களாக நின்றனர். ஒருவேளை சீருடையின் அதிகாரமும் சட்டத்தின் பெயரில் எழுந்த அகந்தையும் அவர்களை மௌனமாக்கியிருக்கலாம். அண்ணாச்சி தரையில் சிதறி கிடந்த பலகாரங்களை மெதுவாக பொறுக்கினார். அவரது கைகள் நடுங்கின. ஆனால் முகத்தில் ஒருவித அமைதியும் நன்றியும் நிறைந்திருந்தது. இவையெல்லாம் உலகின் வழிமுறைகள். சோதனைகள் வரும், போகும். அன்னம் தருவது மேலே இருப்பவர், கீழே இருப்பவர் இல்லை என்று அவர் மெதுவான குரலில் கூறினார். அந்த வார்த்தைகள் மென்மையாக இருந்தாலும் பாரமாக இருந்தன. அருகில் நின்றிருந்த ஒரு இளைஞன் மொபைல் எடுத்து வீடியோ பதிவு செய்ய தொடங்கினான். பின்னர் மற்றொருவர், பின்னர் இன்னொருவர். நொடிகளில் அந்த வீடியோ சமூக ஊடகங்களில் பரவியது. மணி நேரங்களில் அது வைரலானது. ஹாஜி அண்ணாச்சியின் கண்ணீர் நிறைந்த தமிழகம், தியாகியின் அவமானம் என்ற ஹேஷ்டாக்குகள் இரவோடு இந்தியா முழுவதும் ட்ரெண்டிங் ஆனது. லட்சுமி தேவிக்குத்தான் செய்த செயல் நாட்டில் ஒரு புயலை உருவாக்கும் என்று தெரியாது. தான் ஒரு சட்டவிரோத கடையை அகற்றுவதாக நம்பினார். ஆனால் சிலர் வெறும் கடைகளை மட்டும் நடத்துவதில்லை. அவர்கள் பிரார்த்தனைகளை பகிர்கிறார்கள், ஒழுக்கத்தை கற்பிக்கிறார்கள், மௌனமாக ஒரு சமூகத்தை கட்டமைக்கிறார்கள் என்று அவர் மறந்து போனார். அன்று மாலை அலுவலகத்தில் அறிக்கை தயாரிக்கும்போது அவரது மேசையில் அண்ணாச்சியின் தட்டி மறிக்கப்பட்ட கடையின் படமும் தரையில் சிதறி கிடந்த பலகாரங்களின் படமும் இருந்தது. ஒரு பத்திரிகையாளர் வெளியிட்ட படமாக இருந்தது அது. ஒரு கணம் லட்சுமி தேவியின் கைகள் நிச்சலமாகின. ஆனால் அடுத்த நொடி அவர் தலையை உலுக்கி எல்லாவற்றையும் புறக்கணித்து அறிக்கையில் கையெழுத்திட்டார். சட்டவிரோத கடை அகற்றப்பட்டது.
எதிர்ப்பு எதுவும் இல்லை. ஆனால் அந்த அறிக்கையில் பதிவு செய்ய முடியாதது ஒரு முதியவரின் பொறுமையும் ஒரு நகரத்தை முழுவதும் புரட்டிப்போட்ட மௌனமுமாக இருந்தது. சென்னையின் தெருக்களில் வழக்கமான கூட்டங்கள் தொடர்ந்தன. ஆனால் கடைக்காரர்களின் முகங்கள் மாறியிருந்தன. ஒவ்வொரு கையிலும் மொபைல் போன்கள். ஒவ்வொரு கண்ணும் ஒரு வீடியோவை உற்று நோக்கியது. ஒரு முதியவரின் பொறுமையை காலணி கொண்டு மிதித்த வீடியோ. நொடிகளில் மௌனமாக இருந்த சந்தையை நீதிக்காக குரல் கொடுக்கும் இடமாக மாற்ற அந்த வீடியோவால் முடிந்தது. வடைக்கறி அண்ணாச்சி என்று அறியப்பட்ட இப்ராஹிம் அண்ணாச்சி இப்போது பொறுமையின் அண்ணாச்சி என்ற பெயரில் ட்ரெண்டிங் ஆனார். அடுத்த கடைக்காரர் முக்தார் பாய், எப்போதும் மொபைலில் வீடியோ பார்க்க விரும்புபவர், யூடியூபில் லைவ் வந்தார். கமெண்டுகளை படித்தபோது அவரும் ஆச்சரியப்பட்டார். இந்த முதியவரின் முதுகில் ஒரு சிப்பாயின் பெருமை உள்ளது. இவர் விசுவாசியோ அவிசுவாசியோ இல்லை, மனிதநேயமே. இந்த போலீஸ்காரியை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். மக்களை அவமானப்படுத்தினார். மணிநேரங்களில் வீடியோ லட்சக்கணக்கானவர்களால் பார்க்கப்பட்டது. இளைஞர்களின் கூட்டங்கள் இன்ஸ்டாகிராமில் அண்ணாச்சியின் படத்தில் முழக்கங்களை எழுதின. பொறுமையின் மறுபெயர் இப்ராஹிம் அண்ணாச்சி. இது ஒரு குரல் இல்லை, ஆளுமையின் எதிரொலி. இந்த நாட்டை ஆள வேண்டியது சீருடையால் இல்லை, மனிதநேயத்தால். இணைய உலகில் ஒரு விஷயம் வைரலானால் அதன் வேகம் புயலுக்கு நிகரானது. அப்படி ஒரு புயல் இப்போது டெல்லியின் பியூரோகிரசியின் மற்றும் முனிசிபல் அலுவலகங்களின் கதவுகளை உலுக்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இதைப்பற்றி எதுவும் தெரியாமல் அண்ணாச்சி ஒரு மெல்லிய போர்வையை போர்த்தி காவல் நிலையத்தில் அமர்ந்திருந்தார். சட்டவிரோத கடையின் பெயரில் ஜீப்பில் ஏற்றி அவரை அழைத்து வந்திருந்தனர். காலையில் சட்ட புத்தகத்துடன் அகந்தையில் இருந்த லக்ஷ்மி தேவி இப்போது மௌனமாக இருந்தார். ஜீப்பில் ஏறும்போது அவர் அண்ணாச்சியின் கண்களை பார்த்தார். அங்கு ஒரு புகாரோ குற்றச்சாட்டோ இல்லை. ஒருவித அமைதியான ஒளி இருந்தது, உலகின் பரபரப்பிலிருந்து விலகி ஒரு தியானத்தில் இருப்பது போல். காவல் நிலையத்தில் நுழைந்தவுடன் சப் இன்ஸ்பெக்டர் திலீப்குமார் அண்ணாச்சியை பார்த்து கடுமையாக கூறினார், முதியவராக இருந்தும் நீங்கள் தெருவை கைப்பற்றி உட்கார்ந்திருந்தீர்களா? வடை செய்வதா, இல்லை அபராதம் கட்டுவதா? அண்ணாச்சி மெதுவான குரலில் கூறினார், உங்கள் பார்வையில் சரியெனில் அதைச் செய்யுங்கள். அந்த வார்த்தைகளில் ஒரு வேண்டுகோளோ எதிர்ப்போ இல்லை. திலீப் ஒரு கணம் திகைத்தார். வழக்கமாக கேட்கும் குரல் அது இல்லை. ஒரு அச்சமற்ற ஃபகீரின் அல்லது குற்றவாளியின் குரல் இல்லை. அதில் ஒரு வித பெருமை இருந்தது, ஒரு குரு தனது விருப்பப்படி காலத்தின் அடிகளை தாங்குவது போல். லட்சுமி தேவி அருகில் வந்து திலீப்பிடம் மெதுவாக கூறினார், இவர் நீங்கள் நினைப்பவர் இல்லை. எனக்கு ஏதோ தவறு செய்துவிட்டதாக தோன்றுகிறது. திலீப் கேலியாக சிரித்தார். இப்போதும் நேரம் இருக்கிறது, மன்னிப்பு கேட்டுவிடு. எப்படியும் சமூக ஊடகங்களில் உனக்கு நல்ல அடி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. லட்சுமி தேவி தலையை குனிந்தார். அவரது அகந்தை ஒரு கடிகார தயாரிப்பாளர் பிரித்து தரையில் வீசியது போல் உடைந்து போயிருந்தது. வீடியோவின் வைரல் தன்மை வெறும் டிஜிட்டல் கூச்சலாக இல்லை, அது அமைப்பின் அடித்தளத்தை உலுக்கும் ஒரு நிலநடுக்கமாக மாறியிருந்தது. இதற்கிடையில் சமூக ஊடகங்களில் ஒரு புதிய கிளிப் தோன்றியது. 45 வினாடிகள் நீளமுள்ள ஒரு வீடியோ. அதில் அண்ணாச்சி ஒரு ஆலயத்தின் வெளியில் அமர்ந்து சில ஏழை குழந்தைகளுக்கு வடை கொடுப்பதை காணலாம். அவர் குழந்தைகளை ஆசீர்வதித்து, மக்களே அறிவு பெறுங்கள், அறிவு ஒளியாகும், உண்மையை பேசுங்கள், நீதியுடன் நில்லுங்கள் என்று கூறுவதை கேட்கலாம். இந்த வீடியோவை பார்த்த ஒரு பயனர் எழுதினார், இந்த முதியவர் ஒரு ஆன்மீக குருவை போல இருக்கிறார். அவரது கையில் பிரார்த்தனை மாலையோ அல்லது கடாயோ இருந்தாலும் ஒவ்வொரு செயலும் ஒரு வகையான வழிபாடு போல் தோன்றுகிறது. மறுபுறம் லக்ஷ்மி தேவியின் ஜீப்பின் முகப்பில் போராட்டக்காரர்கள் பதாகைகளை வைத்தனர். நாங்கள் இப்ராஹிம் அண்ணாச்சியுடன் இருக்கிறோம். பொறுமையை அவமானிப்பதை நிறுத்து. காவல் நிலையத்திற்கு வெளியே ஊடக வாகனங்கள் வந்தன. கைகளில் தூக்கி பத்திரிகையாளர்கள் கத்தினர், இவர்தான் வீடியோவில் காணப்பட்ட முதியவர். அரசு மன்னிப்பு கேட்குமா? காவல் நிலையத்திற்குள் அண்ணாச்சி இப்போதும் மௌனமாக உட்கார்ந்திருந்தார், எதுவும் மாறவில்லை என்பது போல். உலகின் பரபரப்பிலிருந்து விலகி தனது படைப்பாளருடன் இரகசிய உரையாடலில் மூழ்கியிருப்பது போல். ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொண்டு வந்தார். அது வழக்கமாக கைதிகளுக்கு கிடைப்பதில்லை. அவர் மெதுவான குரலில் கூறினார், அண்ணாச்சி, மனதில் பெரிய மரியாதை உணர்ந்தேன். லக்ஷ்மி தேவி கதவுக்கு அருகில் நின்றார். அங்கு அவர் அண்ணாச்சியின் நிழலை பார்த்தார். அவரது இதயத்தில் ஒரு கேள்வி அலைமோதியது. நான் உண்மையில் ஒரு கொடூரமான அதிகாரியாக மாறிவிட்டேனா? என் சீருடையின் கீழிருந்து மனிதநேயத்தை வீசி எறிந்தேனா? அடுத்த நொடி அவரது வாட்ஸ்அப் குழுவில் முனிசிபல் ஆணையரின் செய்தி வந்தது. லட்சுமி, உடனே அலுவலகத்திற்கு வா. விஷயம் மிகவும் முக்கியமானது.
உனக்கு எதிராக புகார்களின் குவியல் உள்ளது. லக்ஷ்மி தேவியின் முகம் வெளிரியது. சென்னையின் மைய முனிசிபல் தலைமை அலுவலக கட்டிடம் ஒரு காலத்தில் வைஸ்ராய்களின் நாற்காலிகளின் மற்றும் பங்களாக்களின் ஒலிகளால் நிரம்பிய இடம் அன்று மதியம் அசாதாரணமாக பரபரப்பாக இருந்தது. வழக்கமான நாட்களில் அதிகாரிகளின் உரையாடல்களும் கூலியாளின் டீ தயாரிக்கும் ஒலியும் அலுவலகத்தின் மௌனத்தை உடைத்திருக்கும். ஆனால் இன்று எங்கும் ஒருவித அசௌகரியம் தேங்கி நின்றது. தலைமை ஆணையர் விக்ரம் சிங் கண்டிப்பான ஆனால் நீதியான அதிகாரியாக அறியப்பட்டவர் தனது அலுவலகத்திற்கு மெதுவான காலடிகளுடன் நுழைந்தார். அவரது நெற்றியில் கவலையின் சுருக்கங்கள் இருந்தன. கையில் சமூக ஊடகங்களில் வைரலான வீடியோவின் இணைப்பு திறந்த டேப்லெட்டும் இருந்தது. வீடியோவில் சீருடை அணிந்த அதிகாரி லக்ஷ்மி தேவி ஒரு முதிய வியாபாரியை கத்துவதும் அவரது கடையை தட்டி மறிப்பதும் உரிமத்தை கிழித்து வீசுவதும் தெளிவாக தெரிந்தது. ஆனால் விக்ரம் சிங்கை மிகவும் அசௌகரியப்படுத்தியது அந்த முதியவரின் கண்களில் இருந்த ஒளியும் முகத்தில் இருந்த விசுவாசமுமாக இருந்தது. அவர் திடுக்கிட்டார். மெதுவாக மேசையின் இழுப்பறையை திறந்து ஒரு பழைய கோப்பை எடுத்தார். தூசி படிந்த மஞ்சள் நிறமான கோப்பு. அவரது விரல்கள் ஒரு குறிப்பிட்ட லேபிளில் நின்றன. ஆபரேஷன் கமாண்டர் ஹாஜி முகமது இப்ராஹிம். கோப்பை திறந்தவுடன் ஒரு கருப்பு வெள்ளை புகைப்படம் அவரது கண்களுக்கு முன் தோன்றியது. விசுவாசம் நிறைந்த ஒரு இராணுவ அதிகாரி. 6 அடி உயரம், வெள்ளை நிறம், பளபளக்கும் கண்கள், உறுதியான தாடி. அதே முகம், அதே கண்கள். இப்ராஹிம் அண்ணாச்சிதான் அது. சீருடையை மாற்றி வெள்ளை துண்டும் சாதாரண உடையும் அணிந்திருந்தார். அவ்வளவுதான். ஆனால் ஆளுமையின் மொழி அதேதான். விக்ரம் சிங்கின் உதடுகள் நடுங்கின. இது கமாண்டர் ஹாஜி முகமது இப்ராஹிம்தான். பின்னர் கோபத்திலும் அசௌகரியத்திலும் இன்டர்காம் பொத்தானை அழுத்தி லக்ஷ்மி தேவியை உடனே என் அலுவலகத்திற்கு அனுப்பு என்று கூறினார். நொடிகளில் கதவு திறந்தது. சீருடை அணிந்து கோப்பை இடுப்பில் வைத்து ஆத்ம விசுவாசத்துடன் லக்ஷ்மி தேவி உள்ளே வந்தார். ஆனால் விக்ரம் சிங்கின் முகத்தை பார்த்தவுடன் அவரது காலடிகள் தடுமாறின. ஆணையரின் கண்களில் இருந்த தீவிரம் ஒரு அலுவலக பிழையின் அளவு இல்லை. அது ஒரு தேசிய அவமானத்தில் உயர்ந்த கோபத்தின் தோற்றமாக இருந்தது. உட்கார், விக்ரம் கடுமையாக கூறினார். லட்சுமி தேவி தயங்கி நாற்காலியை இழுத்து உட்கார்ந்தார். அவரது முகத்தில் குழப்பமும் தயக்கமும் இருந்தன. ஆனால் தன்னை வலுவாக காட்டுவது அவரது பழக்கமாக இருந்தது. நீ யாரை அவமானப்படுத்தினாய் என்று உனக்கு தெரியுமா? விக்ரம் கோப்பை அவர் நோக்கி தள்ளினார். லக்ஷ்மி தேவி கோப்பை பார்த்து அதில் எழுதப்பட்ட பெயரை படித்தார். கமாண்டர் ஹாஜி முகமது இப்ராஹிம். பின்னர் தலையை உயர்த்தி, சார், எனக்கு தெரியவில்லை. அவர் ஒரு சாதாரண வடை வியாபாரியாக தோன்றினார் என்று கூறினார். அதுதான் உன் பலவீனம். விக்ரம் சிங்கின் குரல் உயர்ந்தது. நாட்டிற்காக உயிரை பணயம் வைத்த ஒரு முதியவரை நீ அவமானப்படுத்தினாய். 1999 இல் கார்கில் போரில் ஆபரேஷன் விஜயின் கமாண்டை ஏற்று அவரது உத்தரவின்படி ஒரு முழு எதிரி முகாமையும் அழித்த அதே ஹாஜி முகமது இப்ராஹிம்தான் இவர். லக்ஷ்மி தேவியின் முகத்தின் நிறம் முழுவதும் மறைந்தது. அவர் நாற்காலியில் சரிந்தார். சார், நான் வேண்டுமென்று செய்யவில்லை. அவர் என்னைவிட வயதில் மூத்தவர். ஆனால் நான் சட்டத்தை பின்பற்ற மட்டுமே செய்தேன். சட்டத்தின் பெயரில் யாரையும் அவமானப்படுத்துவது உன் கல்வியின் பகுதியாக இல்லை. விக்ரமின் குரல் கத்தி போல் கூர்மையாக இருந்தது. உனக்கு சீருடையின் கீழ் மனிதநேயத்தை பார்க்க தெரியவில்லையா? லட்சுமி தேவியின் கண்கள் கலங்கின. ஆனால் இப்போதும் அவர் தன்னை கட்டுப்படுத்தினார். விக்ரம் நாற்காலியில் இருந்து எழுந்து, இப்போது போய் அந்த மனிதரிடம் மன்னிப்பு கேள். வெறும் மன்னிப்பு இல்லை, மரியாதையுடன் அவரை சந்தைக்கு மீண்டும் அழைத்துச் செல். இந்த வேலை சீருடையில் இருக்கக்கூடாது, சாதாரண உடையில் இருக்க வேண்டும். உனக்கு வருத்தம் தோன்ற வேண்டும் என்பதற்காக. லட்சுமி தேவி மெதுவாக தலையசைத்தார். ஆனால் அவரது கைகள் நடுங்கின. முதல் முறையாக அவருக்கு தோன்றியது தான் ஒரு அதிகாரியாக மாறிவிட்டார். ஆனால் ஒரு மனிதராக மாறவில்லை. சீருடை அவருக்கு அகந்தையை அளித்தது. ஆனால் கண்களில் மரியாதையை பார்க்க கற்றுக் கொடுக்கவில்லை. விக்ரம் சிங் செல்லும்போது கூறினார், லக்ஷ்மி, மன்னிப்பு கேட்பது மட்டும் தண்டனையல்ல என்று நினைக்காதே. உனது இடமாற்றமும் பரிசீலனையில் உள்ளது. உனக்கு மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவை உள்ளன, காகிதத்தில் உள்ள சட்டங்களிலிருந்து அல்ல. லட்சுமி தேவி மௌனமாக கோப்பை எடுத்து தலையை குனிந்து அலுவலகத்திலிருந்து வெளியேறினார். அவரது காலடிகளுக்கு ஒரு பாரம் இருந்தது. ஒவ்வொரு அடியும் ஒரு புதிய நாணத்தின் பாரத்தை சுமப்பது போல். இப்போது அவர் இப்ராஹிம் அண்ணாச்சியை வெறும் கடைக்காரராக இல்லாமல் ஒரு மாமனிதராக, மௌனமான போராளியாக, ஒரு மனிதராக பார்த்தார். தலைமை அலுவலகத்தின் படிகளை இறங்கும்போது வெளியே பத்திரிகையாளர்கள் இருந்தனர். ஆனால் இன்று அவருக்கு அவர்களின் கேமராக்களை தவிர்க்க வேண்டியிருந்தது.
ஏனெனில் சில நேரங்களில் மௌனத்தை மதிப்பது சட்டத்தை அமல்படுத்துவதை விட முக்கியமானது என்று அவருக்கு புரிந்தது. லட்சுமி தேவியின் இரவு அசௌகரியத்தின் பிடியில் இருந்தது. தூங்க முயற்சித்தார், புரண்டு புரண்டு படுத்தார். ஆனால் அண்ணாச்சியின் மௌனமான கண்களும் குனிந்த கழுத்தும் மனதில் மீண்டும் மீண்டும் தோன்றின. அவரது ஆன்மாவில் ஒரு பாரம் இருந்தது. தனது நியாயமற்ற நடத்தையின் பாரம் மட்டுமல்ல, நாட்டின் மண்ணில் இன்னும் புனிதமான ஒரு கடந்த காலத்தை கொண்ட ஒரு மனிதரை தான் அறியாமல் அவமானப்படுத்தியதன் பாரம். இரவின் கடைசி யாமத்தில் சென்னையின் காற்றில் மௌனமும் குளிர்ச்சியும் பரவிய போது லக்ஷ்மி தேவி முதல் முறையாக தனது மொபைல் போனில் ஹாஜி முகமது இப்ராஹிம் என்று தேடினார். சில நொடிகளில் திரையில் தோன்றியது அவரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. மேஜர் ஹாஜி முகமது இப்ராஹிம் வீரவிருது பெற்றவர். ஆபரேஷன் விஜய் 1999. செய்தியை படித்தவுடன் அவரது நெஞ்சில் தீ பற்றி எரிவது போல் தோன்றியது. படத்தில் அதே முகம், அதே உறுதியான கண்கள், அதே ஒளிமிக்க நெற்றி. இன்று சென்னையின் தெருக்களில் மௌனமாக வடை வியாபாரம் செய்யும் அதே மனிதர். லக்ஷ்மி தேவியின் விரல்கள் நடுங்கின. அவர் கமாவோ பைலை ஒரு பக்கம் வைத்து தனது நோட்டு புத்தகத்தை எடுத்தார். இதுவரை சட்டப்பிரிவுகளையும் பட்டியல்களையும் மட்டுமே பதிவு செய்திருந்த அந்த நோட்டு புத்தகத்தில் இன்று முதல் முறையாக ஒரு வெற்று வரியில் எழுதினார். நான் ஒரு மாமனிதரின் மௌனத்தை பலவீனமாக கருதினேன். காலை பிரார்த்தனையின் ஒலி கேட்டபோது அவர் தலையை குனிந்து மரியாதை செலுத்தினார். அது ஒரு பழக்கத்தின்படியோ கல்வியின் பெயரிலோ இல்லை, மாறாக அவரது ஆன்மாவை உலுக்கிய குற்ற உணர்வின் காரணமாக மட்டுமே. இன்று நேரில் சென்று மன்னிப்பு கேட்பேன் என்று அவர் முடிவு செய்தார். ஆனால் உள்ளுக்குள் ஒரு மோதல் ஒரு சுவரைப் போல் நின்றது. சீருடை அணிந்து செல்ல வேண்டும் என்று அவர் விரும்பினார். அப்படி அண்ணாச்சிக்கு தனது பதவியும் அதிகாரமும் தலை குனிவதை பார்க்க முடியும் என்று நினைத்தார். ஆனால் சில நொடிகளுக்குப் பிறகு அவர் சீருடையை அலமாரியில் வைத்து ஒரு சாதாரண உடையை அணிந்து வெளியேறினார். இந்த முறை அவருக்கு ஒரு மனிதராகச் செல்ல வேண்டியிருந்தது, ஒரு அதிகாரியாக இல்லை. அவர் பிராட்வே சந்தையை அடைந்தபோது காற்று இன்னும் குளிர்ச்சியாக இருந்தது. கடைகள் மெதுவாக திறந்து கொண்டிருந்தன. அண்ணாச்சியின் கடை முழுமையாக திறக்கப்படவில்லை. ஆனால் அவர் வழக்கம்போல் எண்ணெயை சூடாக்கிக் கொண்டிருந்தார். முகத்தில் அதே அமைதி, கைகளில் அதே தாளம். லட்சுமி தேவி சில அடிகள் பின்னால் நின்றார், அவரது கால்கள் முன்னே செல்ல தயங்குவது போல். அவர் மனதில் நினைத்தார், காஷ்மீரின் பனி மூடிய மலைவரிசைகளில் எதிரிகளுக்கு எதிராக நின்ற அதே மனிதரா இவர்? நான் இவரை ஒரு சாதாரண கடைக்காரராக பார்த்து மிதித்து விட்டேனே. அவர் ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்து பின்னர் கடையை நோக்கி நடந்தார். அண்ணாச்சி தலையை உயர்த்தி அவரை பார்த்தார். கண்களில் கோபமோ புகாரோ இல்லை, ஒரு நொடி மௌனம் மட்டுமே. பின்னர் அவர் மீண்டும் தனது எண்ணெயை நோக்கி கவனத்தை திருப்பினார். லக்ஷ்மி தேவி மென்மையான குரலில் கூறினார், வணக்கம், நான் மன்னிப்பு கேட்க வந்தேன். அண்ணாச்சியின் கைகள் ஒரு நொடி நிச்சலமாகின. அவர் தலையை உயர்த்தி, அம்மா, உனக்கு சமாதானம். நீ ஒரு மனிதராக இருந்தால் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை. நீ வந்ததே போதும் என்று கூறினார். லக்ஷ்மி தேவியின் கண்கள் கலங்கின. அவர் கூறினார், இல்லை, நீங்கள் வெறும் முதியவர் இல்லை, நீங்கள் நாட்டின் ஹீரோ. நான் உங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை, உங்கள் மௌனத்தை பலவீனமாக கருதினேன். அண்ணாச்சி ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்தார். பலவீனம் மனதில் உள்ளது அம்மா. நான் என் மௌனத்தை என் பலமாக மாற்றினேன். ஒவ்வொரு கத்தி கூச்சலிடுபவரும் நேர்மையானவர் இல்லை, ஒவ்வொரு மௌனமாக இருப்பவரும் பொய்யர் இல்லை. லட்சுமி தேவி நாணத்துடன் தலையை குனிந்தார். நீங்கள் ஒரு ஓய்வு பெற்ற மேஜர் என்று எனக்கு தெரியவில்லை. நாட்டிற்காக இவ்வளவு தியாகங்கள் செய்த ஒருவர். நான் வெட்கப்படுகிறேன். தியாகத்திற்கு பதவியோ பதக்கமோ தேவையில்லை அம்மா. சில நேரங்களில் ஒரு முதியவர் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து உழைப்பதும் ஒரு தியாகம்தான் என்று அண்ணாச்சி கூறினார். லக்ஷ்மி தேவியின் கண்களில் இருந்து ஒரு கண்ணீர் துளி கன்னத்தில் உருண்டு விழுந்தது. அவர் ஒரு சிறிய வெள்ளைத் துண்டை எடுத்தார். அதில் ஒரு காகிதம் மடித்து வைக்கப்பட்டிருந்தது. இது நான் உங்களுக்காக எழுதியது, ஒரு சிறிய பிரார்த்தனை. அண்ணாச்சி அந்த காகிதத்தை வாங்கி திறந்து பார்க்காமல் பாக்கெட்டில் வைத்தார். பின்னர் மென்மையாக கூறினார், நன்றி அம்மா. இன்று நீ கற்றது ஒருவேளை புத்தகங்களோ சட்டங்களோ உனக்கு கற்றுத்தர முடியாத ஒன்று. இறைவன் உனக்கு மேலும் உள்ளுணர்வு தரட்டும். அன்று முதல் லக்ஷ்மி தேவிக்கு உலகம் மாறியிருந்தது. அவருக்கு ஒரு அதிகாரியாக மாறுவதற்கு முன் ஒரு மனிதராக மாற வேண்டியிருந்தது. மக்களுடன் தரையில் நடந்து அவர்களின் இதயத்தை புரிந்து கொள்ள சட்டத்தை வலிமையுடன் இல்லாமல் மரியாதையுடன் இணைக்க முடிவு செய்தார். அன்று இரவு அவர் தனது டைரியின் ஒரு பக்கத்தில் எழுதினார், மௌனம் உண்மையுடன் இருந்தால் அது உலகத்தை முழுவதும் மாற்ற முடியும். இன்று நான் ஒரு மௌனமான மனிதரிடமிருந்து வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடத்தை கற்றேன்.
பிராட்வே சந்தையின் தெருக்கள் அன்று காலை அசாதாரணமாக மௌனமாக இருந்தன. முந்தைய நாளின் வைரல் வீடியோவும் முதியவரான அண்ணாச்சிக்கு நேர்ந்த அநீதியும் மக்களின் இதயங்களை உலுக்கியிருந்தன. நேற்று அவரது கடை தட்டி மறிக்கப்பட்ட இடத்தில் இன்று பல கடைக்காரர்கள் ஒன்று சேர்ந்து சுத்தம் செய்து கொண்டிருந்தனர். சிலர் துடைப்பத்தை எடுத்தனர், சிலர் தண்ணீர் தெளித்தனர். மொபைலில் மூழ்கியிருந்த சில இளைஞர்கள் இன்று தங்கள் பணத்தை செலவு செய்து புதிய கடாயையும் கடலையும் காய்கறிகளையும் கொண்டு வந்தனர். பிராட்வே சந்தை ஒன்றாக இணைந்து தங்கள் மனசாட்சியின் பாரத்தை இறக்கி வைக்க முடிவு செய்தது போல் தோன்றியது. ஷஃபீக் ஆரா பிவி புதிய பலகையை விரிக்க உதவினார். அருகில் நின்றிருந்த ரம்சான் சாச்சா கூறினார், அன்று நாங்கள் மௌனமாக கண்களை தாழ்த்தினோம். இப்போது குறைந்தபட்சம் கைகளால் உதவலாமே. காலை பிரார்த்தனைக்குப் பிறகு வழக்கம்போல் ஆலயத்திலிருந்து திரும்பி வந்த அண்ணாச்சி இந்த காட்சியை கண்டபோது அவரது கண்கள் கலங்கின. ஆனால் உதட்டில் அதே புன்னகை, அதே பொறுமை, அதே நன்றி. சிறிது நேரத்தில் புதிய கடாய் அடுப்பில் வைக்கப்பட்டு புகைவானத்தை நோக்கி எழுந்தது, கோபத்தின் ஆவியை நீக்குவது போல். வடையின் மனம் மீண்டும் காற்றில் கலந்தது. ஆனால் இந்த முறை ஒவ்வொரு வடையிலும் ஒருவித அச்சமின்மையின் மனமும் கலந்திருந்தது.